டிசம்பர் 3ஆம் தேதி உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகளின் விளையாட்டு திறமையை ஊக்குவிக்கும் விதமாக சென்னை ஜவஹர்லால் நேரு உள்விளையாட்டு அரங்கில் தமிழக மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் பல்வேறு விளையாட்டுப் போட்டி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம். உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு சென்னை நேரு ஸ்டேடியத்தில் மாநில அளவிலான மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டி நடைபெறுகிறது. நம்முடைய மாற்றுத்திறனாளிகளுடைய ஆணையர் லட்சுமி ஐஏஎஸ் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட சில கேட்போம். மேடம் வணக்கம். மாற்றுத்திறனாளிக்காக நிறைய விளையாட்டு போட்டி, என்னென்ன விளையாட்டு போட்டி நடக்குது, அவங்களுக்கு என்னென்ன மாதிரி ஏற்பாடுகள் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம்? நம்ம உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு வருடமும் இந்த மாதிரி நம்ம மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்காக, அதாவது நம்முடைய சிறப்பு பள்ளியில் படிக்கிற குழந்தைகள், நம்ம கவர்மெண்ட் பள்ளி ஆகட்டும், இப்போ என்ஜிஓஸ் நடத்துகிற சிறப்பு பள்ளிகளாக ஆகட்டும், அதில் இருக்க பல்வகையான மாற்றுத்திறனாளிகள், அது நம்மளுடைய லோகோமோட்டர் டிசபிலிட்டியாக இருக்கலாம், இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டியாக இருக்கலாம், அந்த மாதிரி பலவிதமான மாற்றுத்திறனாளி குழந்தைகள் பள்ளிகள், அந்த குழந்தைங்களோட பள்ளிகளை படிக்கிற குழந்தைங்க அனைவரையும் ஒரு சிறப்பாக ஒருங்கிணைக்கிற விதமாக அவர்களுடைய விளையாட்டுகளில் அவர்களுடைய திறமையை வெளிக்கொணரணுன்றதுக்காக இந்த போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இந்த வருடம் இங்கே நம்ம ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் பி கிரவுண்டில் இந்த போட்டி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் 14 வகையான போட்டிகள் அவங்களுக்கு வச்சிருக்கோம். குறிப்பாக ஓட்டப்பந்தயங்கள், அப்புறம் நீளம் தாண்டுதல், அந்த மாதிரி சிறப்பு போட்டிகள் வச்சிருக்கோம். அதே மாதிரி அவங்கள ஆண்கள் பெண்கள் அப்படின்னு பிரித்து, அதே மாதிரி வயது வாரியாகவும் அந்த போட்டிகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. கிட்டத்தட்ட 45 வகையான போட்டிகள் இந்த குழந்தைகளுக்கு இந்த வருஷம் இப்போ நடத்த போகிறோம். அதில் இப்போ இந்த ஸ்டேடியத்தில் இப்போ அவங்களுக்கு தேவையான, அவங்களுக்கு அது அக்சசபிளாக, அவங்களுக்கு எந்த அளவுக்கு வீல் சேர் வசதி, ஏன்னா அங்கே என்ட்ரன்ஸ்லேருந்து இங்கே உள்ளே வர்றதுக்காக வீல் சேர் வசதிகள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு உணவு, அதே மாதிரி வாட்டர், அதே மாதிரி ஏதாவது மெடிசன்ஸ், ஆம்புலன்ஸ், அதெல்லாம் கூட நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அவங்களோட இமீடியட் தேவை எதுனாலும் அட்ரஸ் பண்ணுற மாதிரி நம்ம இங்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எத்தனை குழந்தைகள் கலந்துக்கிறாங்க? ஏன்னா இதை அவங்களுக்கு கண்டிப்பாக மனதளவில் ஒரு ஊக்குவிக்கும். அதனால் எத்தனை குழந்தைகள் பண்ணுறாங்க? இவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான அந்த குழந்தைகள் எதிர்பார்ப்பு எந்த மாதிரி இருக்குது? இது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி. ஏன்னா அவங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல்லே இந்த மாதிரி நம்ம இது ஸ்போர்ட்ஸ் மீட் நடத்துகிறோம். அதனால் மாநில அளவில் பண்ணும்போது பல மாவட்டங்களில் இருக்க வந்த குழந்தைங்களே வரும்போது அவங்கள மாதிரியே ஒரு குழந்தைங்களை அவங்களோட சேரும் போது அவங்களுக்கு அது ஒரு உற்சாகத்தை கொடுக்குறது, அவங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் அவங்களுக்கு கிடைக்குது. ப்ளஸ் ஆசிரியர்கள் எல்லாரும் சேர்ந்து வரும்போது ஒரு நல்ல அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துகிற ஒரு பிளாட்ஃபார்மாக இது இருக்குது. குழந்தைங்க ரொம்ப உற்சாகமாக நீங்கள் நல்லா பங்கேற்றிருக்காங்க. நீங்களே சிறப்பாக பார்த்துட்டு இருக்கலாம். மொத்தம் இது வரைக்கும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க போட்டிகளுக்கு. இங்கே கிட்டத்தட்ட அந்த நம்மளுடைய மாணவர்கள், போட்டியிடும் மாணவர்களை தவிர்த்து அவங்க கிட்ட வந்திருக்க ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ், ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் ப்ளஸ் அவங்க பேரண்ட்ஸ்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 1000 நபர்கள் இந்த போட்டியில் இருக்காங்க. இது வந்திருக்காங்க. ஒளிப்பதிவாளர் விக்ரமடன் அன்பழகன். ஒரே ஒரு விளையாட்டு நல்லா இருந்தா 100 மீட்டர்ல நான் தான் ஃபர்ஸ்ட். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சேரிட்டபிள் ட்ரஸ்ட்லேருந்து வரோம். இங்கே நித்யா 100 மீட்டர்ஸ் ரன்னிங்கில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்திருக்காங்க. இன்னொரு குழந்தை லாங் ஜம்ப், ரன்னிங் லாங் ஜம்பில் இருக்கா. அவங்க பேர் ஸ்ரீமதி. விளையாட்டு எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. ஹை ஜம்ப் போறியா? ரன்னிங். தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகள் துறை சார்பாக எங்களுடைய சிறப்பு மாணவர்களுக்காக நடத்தக்கூடிய மாநில அளவிலான விளையாட்டு போட்டிக்கு எங்களுடைய சிறப்பு மாணவிகளை அழைத்து வந்திருக்கிறோம். இதில் ரன்னிங் இருக்குது, ஸ்டாண்டிங் லாங் ஜம்ப் இருக்குது, ரன்னிங் லாங் ஜம்ப் இருக்குது. மன வளர்ச்சி குன்றிய மாணவர்கள், உடல் சார்பு மாற்றுத்திறனாளிகள், கண்காது பேச முடியாத மாற்றுத்திறனாளிகள், காது பேச முடியாத மாற்றுத்திறனாளிகள், அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளுக்கும் தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகள் துறையை நடத்தக்கூடிய விளையாட்டு போட்டி மாநில அளவில். அவங்க ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப சந்தோஷமாக விளையாண்டு பரிசுகளை வாங்கிட்டு போகிறது அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். என்ன விளையாட போறீங்க? குடியாத்தம் ஆனந்த குழந்தைகள் ஸ்கூல்லேருந்து கூட்டு வந்திருக்கோம். ஒரே பையன் தான் நீளம் தாண்டுதலுக்கு கூட்டு வந்திருக்கோம். இன்னும் விளையாடல, இதுக்கு அப்புறம் தான் போட்டி ஸ்டார்ட் ஆகும். ஆமாங்க சார், ஐடி சார், இந்த அறிவு சார் குறைபாடு உள்ள பசங்க